ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தைச்ச ப்ளவுஸ் வந்துட்டு அதாவது இது ஒரு 4-5 மாதம் முன்னாடி தைச்சி கொடுத்துருந்தேன் ஒருத்தவங்களுக்கு, கஸ்டமருக்கு தான். ஒரு 2-3 ப்ளவுஸ் அவங்க திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அப்போ அவங்க ஒரு டிசைன் வச்சு அவங்க போட மாட்டாங்க. அந்த அக்கா போடவே மாட்டாங்க. எப்போவுமே ப்ளைனாக போடுவாங்க. இப்போ என்ன திடீர்னு ஆசை வந்திருக்குன்னு தெரியல. அதனால் எனக்கு இதில் லேஸ் வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்கக்கா, நான் வச்சு தரேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான். இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி அதில் தான் ஒரு ப்ளவுஸ் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லாமே அவங்க மேக்ஸிமம் யூ நெக் இல்லை ஸ்கொயர் நெக் மட்டும்தான் போடுவாங்க. இப்போ அதில் இப்போ யூ நெக் உள்ள ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம லேஸ் வைக்க போகிறோம். சரி, இதில் நான் இது பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ப்ளவுஸு. கோல்டு ப்ளவுஸு பிங்க் கலர் சாரீக்கு அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் பிங்க் கலரில் லேஸ் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கழுத்துக்கு டபுள் லேயர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நான். ஏன்னா சிங்கிள் லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும். டபுள் லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும். சரிங்களா? கழுத்துக்கு டபுள் லேயர் கொடுத்துட்டு கைக்கு சிங்கிள் லேயர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த பிங்க் கலர் சாரியோடு கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், தைச்சிட்ட பிறகு எங்கே டிசைன் பண்ணுறது? ஒரு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக தைக்கலான்னு நினச்சி தைச்சிருவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம தைச்சி வச்சுருந்துருப்போம். வேறு சாரியோடு இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகும். ஆனால் அந்த சாரியோடு போடும்போது ப்ளவுஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். நம்ம எதுவுமே லேஸ்லாம் இல்லாமல் ப்ளைனாக போடும்போது ரொம்ப டல் அடிக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி எந்த சாரிக்கு நம்ம மேட்ச் பண்ணி போடுறோமோ அதுக்காக ஒரு லேஸ் ஒன்று வாங்கிட்டு இந்த மாதிரி வச்சு சிம்பிளாக நம்ம அட்டாச் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் உங்களுக்கு கூட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தடுத்து இந்த 3 ப்ளவுஸுக்குமே ஒவ்வொரு டிசைன் நம்ம பண்ண தான் போகிறோம். நான் ஒன்றுமே உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது சிம்பிளாக ஒரு டபுள் லைன் கொடுத்துட்டு அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா டபுள் லைன் கொடுத்து இதை நான் ஸ்டிச் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். சரிங்களா? எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிருந்தேன் போடுறதுக்காக. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். தைச்சோம்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டீசெண்டாகவும் இருக்கும். நம்ம கலர் காம்பினேஷன் கொடுக்கறது மட்டும்தான் நல்ல கலர் காம்பினேஷனாக கொடுத்துட்டோம்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்தது இந்த ப்ளவுஸு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிங்க் வித் கோல்டு செம்மையாக இருக்குல்ல? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.